அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததைத் தொடர்ந்து உட்கட்சி தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அக்கட்சியின் உட்கட்சி தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை எனவும் கட்சியின் சட்ட விதிகளின்படி அனைத்து அடிப்படை உறுப்பினர்களும் வாக்களித்து பொதுச்செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும், ஆனால் தற்பொழுது அதுபோன்ற நடைமுறைகள் எதுவும் இல்லாததால் அதிமுகவினுடைய உட்கட்சி தேர்தல் முறையாக நடத்தி முடிக்கப்படும் வரை நிர்வாகிகளை நியமிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் ஆஜராகி உட்கட்சி தேர்தல் முறையாக நடைபெறவில்லை எனவும் சர்வாதிகார முறையில் நடைபெற்றுள்ளது என்பதால் நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் உட்கட்சி தேர்தல் நடத்தி முடிந்து தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது எனவும் சின்னம் தொடர்பான விவகாரத்தில் மட்டுமே தலையிட முடியும் எனவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் பிரதிவாதியாக அதிமுகவை சேர்க்கவில்லை, எனவே உட்கட்சி தேர்தல் நடத்தி முடித்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் மனுதாரர் சிவில் நீதிமன்றத்தை நாடி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்.